பகைவரை மன்னிப்போம், புனிதராக மாறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு நாளுக்கு அடுத்த நாளிலே இன்று நாம் ஸ்தேவான் முதல் மறைசாட்சியினுடைய விழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஸ்தேவான் ஒரு எருசலேமிலே பிறந்தவராக இருக்கிறார். இன்னும் சிறப்பாக அவர் கமாலியேல் என்பவரிடம் கல்வி கற்றவராக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவருடைய வாழ்வு அதிகமாக ஆண்டவர் இயேசுவோடு அதிக அன்பு கொண்டவராக இருக்கிறார். இவர் அந்த எருசலேம் தலைமைச் சங்கத்திலே இயேசுவை பற்றி பறைசாற்றியதற்காக கல்லால் எறிந்து கொல்லப்படுகிறார். இவர் தலைமைச் சங்கத்திலே 3 முக்கிய உண்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். முதலில், கடவுள் ஆலயத்தில் மட்டுமில்லை, அவர் எல்லா இடங்களிலும் பிரசன்னமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இன்னும் சிறப்பாக இயேசுனுடைய அன்பை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய வேளையிலே இயேசு இறந்த கடவுள் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த கடவுள் என்று சொல்லுகின்றார். அதை போலவே அங்கே இருந்த எல்லாருக்கும் இயேசு ஒரு உண்மையான கடவுள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதனால் அங்கே இருந்த தலைமைச் சங்கத்தில் இருந்த அனைவரும் எரிச்சல் கொண்டு இவரை கல்லால் எறிந்து கொலை செய்கிறார்கள். அந்த கல்லால் எறிந்து அந்த கொடிய வேதனையில் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையைப் போலவே ஒத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் இயேசு இதோ என் ஆவி உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்பதைப் போலவே புனித ஸ்தேவானும் இதோ என் ஆவியை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். இறுதியாக இதோ இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை துன்புறுத்தி எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் புனித ஸ்தேவான். இதே போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பகை உணர்வோடு, சண்டை சச்சரவோடு, பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் புனித ஸ்தேவானுடைய மறைசாட்சியினுடைய வாழ்வு பகைவரை மன்னித்து அன்பு செய்ய அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு துறவி மக்களுக்கு நல் வார்த்தைகளை பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் அந்த துறவின் மீது கல்லால் எறிகின்றான். கல்லால் எறிந்த உடனேயே அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாரும் அவனை பிடித்து கொண்டு அவனை அடிக்க முயற்சி செய்கிறார்கள். உடனே அந்த துறவி அவர்களிடம், அவரை அடிக்க வேண்டாம், அவரை என்னிடம் இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே அவர்கள் எல்லாரும் அந்த இளைஞனை அந்த துறவியிடம் அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது அவர் ஒரு மாம்பழத்தை அந்த இளைஞனுக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே அங்கே இருந்தவர்கள் எல்லாம், உம்மை இவ்வாறு கல்லால் எறிந்த நீர் ஏன் மாம்பழத்தை கொடுக்கிறீர் என்று சொல்லக்கூடிய வேளையிலே, நாம் மரத்திலே கல்லால் எறிகிறோம், அது நமக்கு பழத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அது 5 அறிவு படைத்தது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன் நாம் பிறர் நமக்கு துன்பத்தை தருகின்ற பொழுது அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூறினாராம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை துன்பப்படுத்தியவர்களை, நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை இழிவுபடுத்தியவர்களை, நம்மிடம் அளவுக்கு அதிகமாக தகாத வார்த்தைகளால் நம்மை பேசியவர்களை, இன்னும் நம்மை புண்படுத்தியவர்களை, நம்மை பற்றி பிறரிடம் தவறாக பேசியவர்களை, நம்முடைய பகைவர்களை நாம் மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் செய்த தவறுகளை, பிள்ளைகள் செய்த தவறுகளை, கணவன் மனைவி செய்த தவறு, மனைவி கணவன் செய்த குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக மாறுகிறது. அதைத்தான் இயேசுனுடைய வாழ்விலும் சிலுவையில் விடக்கூடிய அந்த தருணத்திலும் இதோ இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு பழி வாங்கக்கூடிய குணம் அளவுக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே அதன் காரணமாக எங்கு பார்த்தாலும் கொலைகளும் போராட்டங்களும் குண்டு வெடிப்புகளும் போர்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே இயேசு இந்த நாளிலே புனித ஸ்தேவானின் வழியாக நம் அனைவருக்கும் எடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் பகைவரை மன்னிக்க வேண்டும். இயேசுவுமே பலிபீடத்தின் முன்பு நீங்கள் காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்பு உங்கள் சகோதர சகோதரிகள் செய்த குற்றங்களை மன்னித்து அதன் பிறகு நீங்கள் அந்த காணிக்கை செலுத்துகின்ற பொழுது அது உண்மையான காணிக்கையாக மாறும் என்பதை இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்த குற்றங்களை, தவறுகளை நாம் மன்னிப்போம். மன்னிக்கின்ற பொழுது புனித ஸ்தேவானைப் போல நாமும் மனிதர்களாக மட்டுமில்லாமல் புனிதர்களாக மாற முடியும் என்பதை இந்த நாளிலே நாம் இந்த இறை வார்த்தையின் வழியாக புனித ஸ்தேவானுடைய வாழ் வழியாக கற்றுக்கொள்கின்றோம். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.